அப்போ விவசாயம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கஞ்சி கலையம் கஞ்சி தான் சாப்பாடு எடுத்துருவாங்க. அப்படிலாம் மரத்துக்கிட்ட எல்லாம் வச்சுட்டு பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சாப்பிடான்னு வந்து பார்த்தா சுற்றி ஓனானா இருக்கான். சரி பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி இது பண்ணுது. என்ன நினச்சிட்டாரு, ஓனா உள்ளே போயிடுச்சு, ஏதோ ஒரு குட்டி ஓனா உள்ளே போயிடுச்சு. சொல்லிட்டு கடை வயிறெல்லாம் அவருக்கு வந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கான். அது சொல்லிட்டு நினச்சிட்டாரா, எனக்கு வந்து வயிற்றுக்குள்ள ஓனா போயிடுச்சு இதே மண்டையில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. சாப்பிடவே மாட்டேங்கிறான், உடம்பு அழிச்சிக்கிட்டே போதான். என்னென்னமோ வேதிகள்லாம் கொடுத்து பார்த்துருக்காங்க. சரி, ஆனால் உண்மையிலே ஒரு ஓனால முழுங்கவே இல்லை. அவர் எண்ணங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வைத்தியர் என்ன பண்ணாராம், சரி ஒன்றும் இல்லை, இவருக்கு வந்து வேற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சொல்லிட்டு, சில்வரே நான் வந்து ஒரு மருந்து கொடுக்குறேன், அந்த மருந்து சாப்பிட்டோம்னா டாய்லெட் வரும்போதெல்லாம் நீ ஒரு பாத்திரத்தில் போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைட்டெல்லாம் நீ அதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, ஒரு ஓனாவை சாகரிச்சது உள்ள போட்டாராம். போட்டுட்டு மறுநாள் பார்க்க முடியும்னாச்சு பா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டாரு. இது மாதிரி தான் நிறைய பேர் வந்து நம்ம எண்ணங்களை வந்து வேற மாதிரி வந்து வச்சுட்டு இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு கிடைக்கிறது. இது நம்ம நிறைய வந்து ஆசிரியரை பற்றி நிறைய வெளியிடங்கள் அப்படின்னு வாங்கி, அதாவது ஒரு யானையை போய் பார்த்த 4 குருடர்களுடைய கதை தான். தும்பிக்கை மாதிரி இருந்துச்சு, காது மாதிரி இருந்தது ஆர்சிஎம். ஆனால் இங்கே வந்தால் தான் ஆர்சிஎம் என்பது வேற லெவல். நான்லாம் உள்ள நுழையும் போது நான் பெரிய பிரம்மாண்டமான ஒரு நெட்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதான் பெரிய இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்கு ஆர்சிஎம் என்ன அப்படிதான் நான் நினச்சேன். எனக்கு என்னோட ஸ்பான்சர் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுக்கும்போது ரொம்ப நாளாக அவர் பண்ணும்போது. ஆனால் ஒரு இதுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க, ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் ப்ரோக்ராம். நம்ம கொடிசியாவில் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு நான் போகிறேன். நான் மட்டும்தான் ஒரே ஒரு லேடி, எல்லாருமே ஜென்ஸு தான். பஸ் பிடிச்சி நம்ம லீடர்ஸ் வந்து அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் அவங்க போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு நம்ம டிசிஜிஆரில் வந்திருந்தார். ஆர்சிஎம் இவ்வளோ பிரம்மாண்டமானதான். கொடிசியா கேள்விப்பட்டிருக்கீங்க, 4000 5000 பேர் உட்காரலாம், அவ்வளோ பெரிய நிறைய ஹால் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் அப்படியே பஸ்ஸாக வந்து இறங்கி இருக்கு. அப்படியே அப்போதான் நான் முதல்ல டிசிஜியாவே வந்து மேடையில் வந்து பார்த்தேன். அந்த பிரம்மாண்டத்தை அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஓ, ஆர்சிஎம் என்பது வேற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நான் ஆர்சிஎம்குள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு இதனுடைய பிரம்மாண்டம். அதுவும் கம்பெனியை போய் பார்த்த பிறகு அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்திலேயே இந்தியாவிலே நம்பர் 1, கூடிய விரைவில் இன்டர்நேஷனல்லே நம்பர் 1 பிஸ்னஸாக வந்து நம்ம ஆர்சிஎம்